வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு பெரிய தக்காளி 1, பெரிய வெங்காயம் 2, இஞ்சி சிறிது சீவி வச்சிருக்கோம், பச்சை மிளகாய் 2, சிறிது கொத்தமல்லி தழை, புளி இந்த அளவு, கடலைப்பருப்பு 200 கிராம், 1 ஸ்பூன் கசகசாவும் தேங்காவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். சரி, தேங்காய், ஜீரகம் 1/2 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூன், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஜார்ல கடலை பருப்பை வடைக்கு அரைக்கிறத விட கொஞ்சம் நைஸா அரைச்சிக்கணும். இப்போ உருண்டை குழம்புக்கு கடலைப்பருப்பை ரெடியாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை வதக்கணும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு உருண்டை செய்யறதுக்கு வதக்கிறதுக்கு நம்ம ஆயில் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு வெங்காயத்துல ஒரு வெங்காயம் வதக்குறது, ஒரு பெரிய பச்சை மிளகாய், சிறிது சீவிய இஞ்சி, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கடலை பருப்பு அரைச்சதை அதில் போடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க கடலை பருப்பு, இந்த மாவுக்கு தேவையான சால்ட், நம்ம கெட்டியமாக தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இதை வதக்கும் போது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இதிலே பாதி வெந்துடும். அப்புறம் குழம்புல போடும்போது பாதி வெந்துடும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ கெட்டியமாயிடுச்சு. இப்போ நாம் உருண்டை குழம்பு செய்கிறதுக்கான புளிச்சாறு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். புளி அப்போ நான் புளி எவ்வளவு வேணும்னு எடுத்து காமிச்சேன்ல, அதே அளவு புளி. இப்போ தனியா பவுட்ரு இதை மாதிரி 2 ஸ்பூன், வத்தல் பவுட்ரு 1 ஸ்பூன், குழம்பு பவுடரு 2 ஸ்பூன், மஞ்சள் பவுடரு சிறிது, பெருங்காயம் தேவையான அளவு, உப்பு தேவையானது.
சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நாளே கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றினா நல்லாயிருக்கும். அதுவும் உருண்டை குழம்புக்கு ஆயில் அதிகமாக தேவைப்படும். இப்போ இந்த ஒரு ஆயில் மூடி இந்த 1 கப்பு ஆயில் ஊற்றிக்கிறேன்னா. இப்போ 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயம் சிறிதளவு, வெங்காயம் 1, பூண்டு 2 பல், பச்சை மிளகாய், இஞ்சி சிறிதளவு, மிளகு ஒரு 5, ஜீரகம் கொஞ்சம். தக்காளி பெரிய தக்காளி 1. குழம்புக்கு வெங்காயம் இப்படி தான் வதக்கணும். தக்காளி தான் கொஞ்சம் மெத்தியாக வதக்கணும். குழம்புக்கு தக்காளி இப்படி தான் கருவேப்பிலை சரி. தாளிசம் நல்ல மனம் வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்ப இதில் ஆட் பண்ணலாம். உப்பு காரம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலான்னு. இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம இந்த மாவை உருண்டை பிடிச்சி அதுக்குள்ளே ரெடியாக வச்சுருக்கோம். நல்லா கொதிச்சு வரும்போது தான் இந்த மாவை நம்ம உருண்டை பிடிச்சி போடணும். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய், மிக்சியை கழுவி எடுத்த தேங்காய் தண்ணி, இப்போ இது இன்னும் 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த உருண்டைகளை இதில் சேர்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கமகமன் வாசனையோட கொதிக்குது. இப்போ நாம் உருட்டி வச்சிருக்கிற இந்த கடலை பருப்பு உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து போட போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உருண்டை தனித்தனியாக நல்லா வெந்து வந்துருச்சு. கடலை பருப்பு உருண்டை நல்லா வெந்து வந்துருச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டலை. சரியா? இப்போ உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உருண்டை குழம்பு ரெடி. கொத்தமல்லி தலையை